எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம புத்தாண்டு பலாபலன்களில் மிதுன ராசிக்கான பலாபலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவில் ஏதாவது ஆடிபிடிச்சுன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி, மிதுனம் அப்படின்னு சொன்னாலே புத பகவானினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. இந்த புத்தாண்டானது உங்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு வருடமுமே நல்ல நாள் தான். ஒவ்வொரு தன்மைகளையுமே அது கொண்டு இருக்கும். அது எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த வருஷத்தினுடைய பலன்களானது அமையும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த புத்தாண்டை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, பொதுவாக 5 வயதிற்கு மேல் 15 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித தொல்லைகளும் கிடையாது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனைவருக்குமே நல்ல பலன்கள் தான் ஏற்படுது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடமானது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் தாராளமாக படிக்கலாம். அதற்காக சில சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. 16 வயதிற்கு மேல் 22 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில தேவையற்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அந்த தேவையில்லாத விஷயத்தை முடிச்சுட்டு இது நமக்கு தேவையானது தான் அப்படின்ற ஒரு உண்மையான நிதர்சனமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து அதன் பிறகு முடிவுகளை எடுப்பது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் லவ்வுக்கு பச்சை கொடி கட்டுவாங்க. நம்ம வீட்டில் தான் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கொடுக்கல, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பச்சை கொடி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது இருக்குது. மிதுன ராசி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 19 வயசுலேயே சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சீக்கிரமாகவே திருமணம் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் பலிதமாகும். மிதுனராசி பெண்களுக்கு இது ரொம்ப ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு 23 வயதிற்கு மேல் 34 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்தொழில் ஆதாயம் பெருகும். புதுசாக பிஸ்னஸ் துவங்குவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும். நல்ல முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதன் மூலியமாக புதிய வாகன சம்பத்துகள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்குமே பின்னால் நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தில் கால் வைக்கிறதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து கால் வைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உன்னதமான பலாபலன்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. நகைக்கடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், நகை தொழில் விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற குழப்பங்கள் மனசை போட்டு அலபாயும். அந்த தேவையற்ற குழப்பத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். லைஃப்பில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். 33 வயதிற்கு மேல் 46 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாகன பிராப்தி கிடைக்கும். புதிய வாகனம், நிறைய பேருக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது நடக்காமல் இருந்தது இல்லையா? இந்த ஆண்டானது புதிய வாகனம் வாங்குவதற்கு மிகச்சிறந்த வருடமாக உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். பொதுவாக வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சில
தவறான முடிவுகள்னால லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். வாங்கின கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மேலும் 43 வயதிற்கு மேல் 54 வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றங்கள் தரக்கூடிய விதமாக, சுய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விதமாக, சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன்கள் கிடைக்கும். தங்கம், செம்பு முதலிய பாத்திர வகைகளினால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயமாகவும், உங்களுக்கு தேவையான சொத்து பத்துக்களை வாங்குவதற்கு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், புதிய கட்டடங்கள் கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலியமாக ஆதாயங்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய துணைகளின் பெயரில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொத்து பத்துக்களை வாங்கக்கூடியது, சில ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடியது, அத்தியாவசியமான செலவுகள் நினச்சி சில ஆடம்பர செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு செலவுகளை செய்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். உறவினர் வருகையினால் வீட்டில் வந்து மகிழ்ச்சிகள் தங்கும். அவ்வப்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். மேலும் 53 வயதிற்கு மேல் 65 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு சார் உத்தியோகத்தில் பணிபுரிந்துட்டு இப்போது ரிட்டைர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் பணியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை ஆசிரியர் போன்ற பதவிகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய போஸ்டிங் இப்போ தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியாவது கிடைக்குது அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 85% நல்ல பலன்கள் தான் காணப்படுகிறது. மேலும் சில பேருக்கு ப்ரமோஷன் ஏதாவது தள்ளி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக சில பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக தள்ளி போகக்கூடிய ப்ரமோஷனும் சீக்கிரமாக கிடைப்பதற்கு ஒரு சிறந்த வருடமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு 65 வயதிற்கு மேல் 74 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் அதிகமாக காணப்படும். இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்போ வந்து பிரயாணங்கள் அதிகமாக வரும். அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, சில பேருக்கு கோவில் குளம்னு சுற்றுறதா இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப லாங் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்காக கூட சில பிரயாணங்களை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அலைச்சலினால் ஆதாயம்தான் உண்டே தவிர விரயங்கள் கிடையாது, நஷ்டங்கள் கிடையாது. அதனால் தாராளமாக போயிட்டு வரலாம், எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் வந்து என்னடா இது திடீர்னு எதிர்பாராத விதமாக வந்துடுச்சு, இது நம்ம வந்து என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மருத்துவ செலவானது உங்களுக்கு சுபவரிய செலவுகளாக இருக்கும். எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. நோய்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேண்டுதல் பாக்கி இருக்கக்கூடிய வேண்டுதல் சொல்லுவாங்க. சில பேர்லாம் சில கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வேண்டியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். வாரிசுகள் அற்ற தங்களுடைய வாரிசுகளுக்கு, அதாவது பேரம்பேத்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் கிடைக்காம இருக்கு இல்லையா, அப்படி ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டில் பேரன் அல்லது பேத்தி, அதாவது உங்களுடைய வாரிசானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாதிரியான மகிழ்ச்சியான பலாபலன்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. தங்களுடைய வாரிசுகளுக்காக சில சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. மேலும் மாணவர்கள், அதுக்கப்புறம் வயோதிகர்கள், இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக நம்ம வந்து சேனலில் பொதுவாக ஒவ்வொரு துறைகளை சார்ந்த பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்க்குறது பழக்கம். ஸோ இந்த வழக்கமான ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைத்துறை, நகைகள், அணிகலன்கள், ஆபரணங்கள், இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இதில் சில குறிப்புகளை சொல்கிறேன்.
ஆபரணங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக செய்யப்படக்கூடிய ஆபரணங்கள் அப்படி எடுத்துக்கணும். நகைகள் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தது அப்படின்னா தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, அதாவது கடைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, வியாபாரம், ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி பார்க்கக்கூடியவர்கள். இதில் அணிகலன்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் வாங்கிறது, அதாவது வாங்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நகைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்களை பற்றி பார்க்கலாம். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றங்கள் நன்றாக இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக கிடைத்தாலும் வெளியில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வரவும் செலவும் கலந்து காணப்பட்டது பார்த்தீங்களா. இப்போது செலவுகள் குறைந்து வரவுகள் வந்து அதிகமாக தங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் போதிய கையிருப்புகள் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம அதிகமாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. இந்த வருஷமானது அந்த குறையானது தீர்ந்து நிறைய அணிகலன்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆபரணங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த ஆபரணங்கள் கிடைக்கலையே, நமக்கு வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து ஆபரணம் வந்து வருமா, இல்லை யாராவது கிஃப்ட் கொடுப்பாங்களா, இல்லை நமக்கு ஏதாவது வாங்குறதுக்கு வேறு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஆபரணங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி ஆகிடும். கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆபரணமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்குது. வழக்கறிஞர்கள் துறை ரொம்ப வருஷமாக நல்ல பேர்கள் எடுத்திருப்பாங்க. ஆனால் சில ஜட்ஜ்மெண்ட் போஸ்ட்டுக்காக, ஜஸ்டிஸ் போஸ்ட், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ன்ற மாதிரியான அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வருஷமானது உகந்த வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா புதிய பதவியானது தேடி வரும், புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த வருஷத்தில் இருக்குது. ஆவணி மாதம் முடிந்தால் முருகன் சன்னதி, முருகன் கோவில் அப்படின்னு பெயர் எடுத்த சன்னதி, உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது உங்களுடைய ப்ரமோஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த காரணியாக அமையும். ரொம்பவும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாகவும் அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷனானது கிடைக்கும். அதன் பிறகு ஆடிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீல்டு, நல்ல வருமானங்கள் வருது, குடும்பத்துக்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டோம். இருந்தாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்கே, நம்ம அதை எப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத மாதிரி யோசிச்சு அதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகளை செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையாகவும் குடும்பத்தினுடைய ஏற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். ஆடிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக தங்களுடைய வருமானத்தை ஏற்றுவதற்கு எந்த விதத்துலையும் அவங்க வந்து தயக்கப்பட மாட்டாங்க. வருமானத்துலலாம் அவங்களுக்கு எந்தவித குறைகளும் இருக்காது. ஆனால் வரவுக்கு தகுந்த செலவு உடனடியாக ஏற்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சனீஸ்வர பகவானை சரணடைவதின் மூலியமாக வருமானத்தை தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா சனி பகவானினுடைய பார்வையினால் தேவையற்ற செலவுகள் வரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு மனசில் வந்து ஒரு இறுக்கமானது ஏற்படும். அந்த இறுக்கத்தை தாங்குவதற்கும் இறுக்கத்தை தவிர்ப்பதற்கும் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு அடிக்கடி சென்று வாருங்கள். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்னல்களும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு காவல்துறை, போக்குவரத்து துறை, இந்த துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து, அதன் பிறகு குடும்பம், இந்த ரெண்டு விஷயத்தையும் பிரித்து பார்க்க தெரியாது உங்களுக்கு. என்ன காரணம்னு கேட்டால், குடும்பத்துக்கு தேவையானதை பண்ணி போட்டோம், குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம தனியாக பண்ணி வச்சிட்டோம். அப்படி இருந்தோம் நமக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எவ்வளோ கொடுத்தாலும் இவங்க எப்போது இன்னும் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கே ஆசை இல்லை ஆனால் இவங்களுக்கே இவ்வளோ ஆசை இருக்குது, இவங்களோட ஆசைக்கு நம்மளால் அளவே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ அத்தகையதொரு வருத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. புதிய வீடுகளில் குடிபெயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புது இடத்துல போய் குடியேறதுனால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதிக்காக இவ்வளவு வருடங்கள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தது இந்த வருஷமானது உங்களுக்கு பலிதமாகும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த வருஷமானது இருக்கு. அதன் பிறகு ஒரு
துறை விவசாயத்துறை. விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட பழைய அனுபவம் அப்படின்னு கேட்டால் முன்னாடி வந்து இருந்த நஷ்டம், அந்த நஷ்டத்துலேருந்து இந்த வருஷம் எப்படியாவது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சி நமக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுட்ருப்பீங்க இல்லையா? அப்படி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய நஷ்டம் எல்லாம் மறைஞ்சு இந்த ஆண்டு புதியதான முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வெள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விவசாயத்துறையில் ஆதாயம் உண்டு. எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல பலாபலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், அதாவது விவசாயத்துறையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து சில விஷயங்களை வந்து இறக்குமதி பண்ணுறவங்க ஏற்றுமதி பண்ணுறவர்கள் என்று இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். சினிமா துறை, நாடகத்துறை, இந்த 2 துறைகள்லையும் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்மதிப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கி இப்போ புதிய பெயர்களும் புதிய நல்ல மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த பதிவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.